ஹாய் கைஸ், காலையில் எங்கே கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திருவள்ளூரில் ரேஸு. டைம் பாருங்கள், 4:28 ஆகுது. ஸோ இன்றைக்கி வந்து ரேஸை பார்க்கறதுக்காகவே ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். வாங்க இன்றைக்கி போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது என்னான்ட்டு. கைஸ் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் காட்டுது, 47 கிலோமீட்டர் காட்டுது. இப்போ நம்ம அது ஒரு 6 o'clock 6:30 தான் போயாகணும். ஓகே வாங்க போயிட்டு பார்க்கலாம். கைஸ் இங்கே பாருங்கள், குதிரை எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5 குதிரை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க நம்ம அண்ணன், நம்ம ஹீரோ இவங்க தான். அடுத்து இவங்கள பாருங்கள், குமேத்து கடிக்க வருது, சேட்டை ஓவர் சேட்டை. நம்மளாலே வெயிட்டிங், இவனோட ரிசல்ட்டை பார்த்தே ஆகணும்னா. செம்ம குதிரை. நெக்ஸ்ட்டு நம்ம ஆளுக்கு பொட்டெல்லாம் வச்சாச்சு, பொட்டு வச்சு ரெடியாக இருக்காப்புல ரேஸுக்கு. டா ஜெயிச்சிடலாம்ல. நெக்ஸ்ட்டு நம்ம அண்ணன் இவங்க தான் எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நான் அப்படியே ஒரு ஹாய் சொல்லிடுங்கண்ணே. நம்மளும் ரெடி ஆகிட்ருக்காங்க. எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த வண்டியை பாருங்கள் எப்படி இருக்கு. இந்த மாதிரி உங்களோட ஷெட்டில் இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வண்டி நேம் என்னாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். இதே மாதிரி நம்ம ஃபார்முக்கும் ஒன்று வாங்குகிறோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வண்டி. ஸோ நம்ம அண்ணன் கொட்டாயில் இருக்குது பாருங்கள், எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் அங்கே போயிடுவோம். ரேஸுக்கு போயிட்டு மிச்ச குதிரையும் நான் வீடியோ காமிக்கிறேன் பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்கு என்னான்னு. என்ன பண்ணுறீங்க கைஸ்? ஃபைனலாக நம்ம வாத்தியார் சூப்பர், ஒரு வழியாக நம்ம கல்டா ஏறிட்டு வெற்றிகரமாக 2 பேரும் ஏறிட்டாங்க. நெக்ஸ்ட் இனிமேல் ரேஸில் தான் பார்க். டாடா ஏசியில் ஆல்ரெடி 3 காக்கலூர் ஏரி நம்ம வந்தாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ரேஸான அந்த களத்துக்கு போயிடுவோம். நம்ம குதிரை நம்ம ஃப்ரெண்ட்ஸோட நம்ம குருநாதர் எல்லாரோட ஃபோட்டோவும் வேறு லெவலில் போட்டிருக்காங்க. பார்க்க பயங்கரமாக இருக்குது. நம்ம அண்ணனை பாருங்கள், வண்டி ஓட்டுற மாதிரி வேறு லெவலில் இருக்குல்ல. இன்றைக்கி சம்பவம் இருக்குது. ரேஸுக்கான கப் எல்லாமே ரெடி ஆகிட்டுங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு. என்னோட ஹைட்டாக இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 5 அடிக்கிட்ட இருக்கும் ஒரு கப்பு. இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரைஸு, இது 2nd 3rd 4th செம்மையாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஆர்டல் ப்ரைஸாக கொடுப்பாங்க போல். இங்கே பாருங்க கைஸ், எவ்வளோ வண்டி, இதுக்காக எவ்வளோ பேர் எஃபெக்ட் போட்டு ஒரு குதிரையை ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காங்கிறத பாருங்கள். தெரியும் வீடியோவில் வருவீங்க. தெரியும் போன தடவை ரேஸ் ஃபஸ்ட் வந்து. தாத்தா ரெடி ஆகிட்டீங்களா? கைஸ் இங்கே பாருங்கள், வண்டி எவ்வளோ வண்டி நிற்கிதுன்னு. நம்ம தாத்தா தான் வந்து போன தடவை நடு செட்டுன்னு நினைக்கிறேன், அதில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அடிச்சாப்புல. வேறு லெவலில் ஓட்டுவாங்க, ஆள் பார்க்க எப்படி இருக்காங்க, கன் மாதிரி இருப்பாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ வண்டி, எவ்வளோ குதிரை, ஸ்டார்லாம் போட்டு வச்சுருக்காங்க.
என்ன ஒரு வணக்கம் சொல்லிடுங்க. இங்கே பாருங்க எப்படி வெளியேறுன்னு பயங்கரமாக இருக்காப்புல. இங்கே பாருங்க நம்ம அண்ணனை ஒரு டீமே வந்துருக்காங்க ஸ்கார்பியோவில். சாரி பொலிரோ. அதெல்லாம் கட் பண்ணிப்போம் ப்ரோ. வந்திருக்கீங்க செங்கல்பட்டு. நீங்க? நான் வந்து வெண்டலூர். எத்தனை குதிரை எடுத்துட்டு வந்திருக்கீங்க? சரிண்ணா. என்ன நடு செட்டா பெரிய செட்டு? சின்ன செட்டு குதிரை. சரி ஓகே கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா குதிரையை வந்து அளக்குறாங்க. இதை அளந்துட்டு தான் அதுக்கப்புறம் ரேஸு நடக்கும். பாருங்கள் ஒவ்வொரு குதிரையாக அளந்துட்டுருக்காங்க. அளந்த பிறகு டோக்கன் போட்டுட்டு அந்த டோக்கனில் வந்து எந்த நம்பர் வருதோ அந்த ஆர்டர் வைஸ் நிற்க வச்சுருவாங்க. பாருங்கள் எவ்வளோ கூட்டம் எவ்வளோ குதிரை இருக்குதுன்னு பாருங்கள். பார்க்குறப்பே வேறு லெவலில் இருக்குல்ல. நேரில் வந்து பார்க்காதவங்க இந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க. இப்படி தான் இருக்கும் குதிரை ரேஸ்னால். நானே ஃபஸ்ட் டைம். ஸோ பயங்கரமான ஹாப்பியாக இருந்தது. ஃபஸ்ட் டைமில் இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 ரேஸுக்கு போயிருக்கேன். இதான் வீடியோ விலாகாக போடுறேன். ஸோ இதை வந்து நடத்துகிற பாபு அண்ணா அவர்களுக்கு ரொம்ப மிகவும் என்னோட சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஒரு குதிரை ரேஸ் நடத்துகிறது ஈஸி கிடையாது, ரொம்ப கஷ்டம். இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாரோட குதிரையோட நேமையும் என்ட்ரி பண்ணுறாங்க. இவங்க வேறு யாரும் இல்லை, நம்மளோட ஃப்ரெண்டு தான் எல்லோரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் நம்மளால் நடந்து வர ஸ்டைலை. இவங்களும் நம்ம டீம் தான், நம்ம ஃப்ரெண்டு தான், நம்ம அண்ணனுங்க தான் எல்லோரும். இப்போ நிற்கிற டிராக்டர் தான் அந்த லாஸ்ட்டு எண்ட்லேருந்து ரிட்டன் வரதுக்கான ஒரு கொடின்னு சொல்லலாம். அவங்க கொடுக்குற கொடி. நம்ம அண்ணனும் நேமை என்ட்ரி பண்ண ரெடியாக வந்துட்டுருக்காங்க. பாருங்கள் வேறு லெவலில் இருக்கிற குதிரை. அண்ணா உங்கள் டீம் பேர் என்ன? ஓகேண்ணா. இப்போ நடு செட்டாக என்ன செட்டு குதிரை எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க? இதுக்கு முன்னாடி ரேஸ் ஓடி இருக்கா? கைஸ் நம்ம டீம் பார்த்தீங்கன்னா இப்போ வண்டியெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நம்ம மணியண்ணா ஒரு ஹாய் சொல்லுங்கள். இப்போ பாருங்க நம்ம டீமில் 2 குதிரை ரெடி ஆகிட்டு. சந்திரு ப்ரோ அப்படியே ஒரு ஹாய் சொல்லுங்கள். பாருங்க வேறு லெவலில் ரெடி பண்ணிட்டாங்க. களத்தில் பார்ப்போம் எப்படின்னு. இங்கே பாருங்க நம்ம ஸ்குவாடு இப்போயே வெறித்தனமாக கிளம்பிட்டாங்க. ஒன்றுமே பண்ண முடியாது. மணி அண்ணன் தான் முடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. பாருங்க நம்ம டீம் தான் ஃபுல்லாக வந்துட்டு இருக்காங்க. சந்தோஷ் நம்ம ஃப்ரெண்டு நம்ம ஊரில் ஒரத்த நாட்டிலேருந்து இங்கே ரேஸ் பார்க்குறதுக்குன்னே வந்திருக்கான். 2 குதிரை நம்ம இது ரெடி ஆகிட்டு. வாங்க அப்படியே வாங்க காத்து வாங்க பையன் வா அத போடு அத போடு என்ன ஜானக பேசுங்க.
அதுதான் முதல்ல போயிடணுமா? மொத்தம் 29 குதிரைகளில் முதல் கொடியெடுக்கும் குதிரை சென்னை பாடத்தோட்டம் பிள்ளையார் அவர்களின் குதிரை முதல் கொடி. இரண்டாவது கொடி மஸ்தான் குரூப் திருப்பத்தூர். அவ்வளவுதான் பரவாயில்ல. நம்மளுக்கு ஆளே வரல. நம்மளை காலி பண்ணி விட்டுரும் போல.
இருக்கு. அவங்க மூலியமா வந்திருக்கோம். ஆர்கனைஸ் சதீஷ் அவர்கள் முதலாவதாக மானியப்பாடியில் பைபாஸில் ஓட்டு வந்த சாரதி வாத்தியார் சதீஷ். இரண்டாவதாக ஆலந்தூர் துர்கா. மூன்றாவதாக திருவள்ளூர் முருகேசன். முதலாவதாக மானியம்பாடி பைபாஸ் கிங். இரண்டாவதாக டைகர். நிறைவாக மானியம்பாடி பைபாஸ் கிங். பைபாஸ் கிங் சோழி இல்லை. ஓட்டி வந்த சாரதி வாத்தியார் சதீஷ். இரண்டாவதாக அந்த ஊரை சென்னை ஆலம்பாக்கம் முருகான. மூன்றாவது கஷ்டப்பட்டு ஓட்டிருக்காரு. எல்லாரும் சந்தோஷம். வெற்றி பெற்றோம். எல்லாரும் ஜாக்கி யாருப்பாங்க? ஹைதராபாத் ஜாக்கி அவருக்கு போடுமா? ஹைதராபாத் வந்து ஓட்டுறாங்க. சென்னையில வந்து ஓட்டி எங்க அண்ணனுக்கு பிரைஸ் வாங்கி கொடுத்திருக்காரு. அவங்க நன்றி. கரிக்கடை குமாரு, கரிக்கடை குமாரு, எங்க விஜயங்க பையன் கலை வாங்கடா. வாங்கப்பா கலை வாங்க. கலை வேறு டி நகர் வேறு வாங்க. வேறு சொல்லி கூப்பிட்டு அந்த சாமி
கைஸ் நம்ம பெரிய செட்டில் செகண்ட் ப்ரைஸும் சின்ன செட்டில் தேர்டு ப்ரைஸும் வாங்கியாச்சு ஒரு வழியாக வெற்றிகரமாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு எல்லா குதிரையும் கவர் பண்ணியிருப்பேன். என்னோட நோக்கமே எல்லாரையும் காமிக்கணுங்கிறது தான். ஆனால் ப்ரைஸை எடுக்க முடியல, கோச்சிக்காதீங்க.